பேச்சாளராக 5ஆம் ஜும்ராவை சார்ந்த அல் ஃபத்தாஹு ரஹ்மான் அல் அத்தாயி அவர்களை அண்டை வீட்டாருக்கு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், அண்டை வீட்டாரின் கடமை என்ன, அண்டை வீட்டாரை நாம் துண்டிக்க கூடாது என்பதை பற்றி, அண்டை வீட்டாருடைய பாசங்களை பற்றி, நேசங்களை பற்றி பல்வேறு விஷயங்களை பேச வருகிறார் அல் ஃபத்தாஹ் ரஹ்மான் அல் அத்தாயி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ் அனைத்தும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இங்க நல்ல மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் கொண்டாமல் நின்ற நிலவட்டுமாக. ஆமீன். இன்றைய காலகட்டத்தில் இதையெல்லாம் நாம் செய்யணுமா, இவர்களிடத்தில் இப்படியெல்லாம் இருக்கணுமா என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரிடத்தில் நறுகுணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக கூறியுள்ளார்கள். பல ஹதீஸ்களில் அறிவித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கிறாரோ அவர் அண்டை வீட்டாருக்கு நோவினைப்படுத்த வேண்டாம். நாவினாலும் சரி, கைகளாலும் சரி, மேலும் அவர்களுடைய பார்வையாலும் சரி, தன்னுடைய அண்டை வீட்டாரை நோவினை செய்ய வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறியுள்ளார்கள், யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நன்மையை செய்யட்டும், மேலும் உதவியை செய்யட்டும், இன்னும் மேலாக அவருடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யட்டுமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்னும் மேலாக நீங்கள் ஒரு குழம்பு வச்சீங்கன்னா அது உங்களுக்கு எடுத்துட்டு அண்டை வீட்டார்களுக்கு கொடுங்க அப்படின்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தங்களுடைய அண்டை வீட்டார் இடத்தில் சிறந்த முறையில் நடக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அண்டை வீட்டாருக்கு நீங்க நறுகுணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நறுகுணத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நினைச்சாங்கன்னா, ஒருவேளை நம்ம சொத்துல கூட அவங்களுக்கு பங்கு தரணுமோ அப்படின்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நறுகுணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். அப்போ எந்த அளவிற்கு நம் அண்டை வீட்டார் இடத்தில் நறுகுணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸில் வருகிறது, வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் சத்தியமாக அவர் நம்பிக்கையாளராக ஆக மாட்டார். வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் சத்தியமாக அவர் நம்பிக்கையாளர் ஆக மாட்டார். வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் சத்தியமாக அவர் நம்பிக்கையாளர் ஆக மாட்டார் என்று 3 முறை சத்தியமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்ட நபி தோழர், யா ரசூலல்லாஹ், யார் அந்த நபர் நம்பிக்கையாளர் ஆக மாட்டார் என்று கேட்டப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாருடைய தீங்கில் இருந்து அவருடைய அண்டை வீட்டாரை பாதுகாக்கவில்லையோ அவர்தான் அந்த நபர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போ நமது அண்டை வீட்டார் இடத்தில் எந்த அளவிற்கு நறுகுணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலத்தில் அப்துல்லா இப்னு முபாரக் என்கிற ஒரு இமாம் இருந்தார்கள், பெரிய இமாம் இருந்தாங்க. அவங்க ஒரு கனவு காண்றாங்க. அவங்க கனவுல 2 மலக்குமார்கள் வராங்க. அந்த 2 மலக்குமார்கள் பேசிக்கிறாங்க, இந்த வருஷம் எத்தனை பேர் ஹஜ் செஞ்சாங்கன்ட்டு. அப்போ ஒரு மலக்கு சொல்றாங்க, இந்த வருஷம் 6 லட்சம் பேர் ஹஜ் செஞ்சாங்கன்ட்டு. அப்ப அந்த மலக்கு கேட்கிறாங்க, எத்தனை பேரோட ஹஜ் நிறைவேறுக்குன்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த மலக்கு சொல்றாங்க, 3 லட்சம் பேர் ஹஜ் நிறைய பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஒரு ஹஜ் மட்டும் ஹஜ் செய்யல, ஆனா செய்த மாதிரி ஒரு நன்மை எழுதப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திம்சக் என்கிற ஊர்ல ஒரு நபருடைய ஹஜ் செய்யல, ஆனா செஞ்சவன் அந்த நன்மை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மலக்கு சொல்றாங்க. அந்த இமாம் கனவுல இருந்து எழுந்திரிச்சுறாங்க. எந்திரிச்சு நேரம் அந்த திம்சக் என்கிற அந்த ஊருக்கு போறாங்க. போய் அந்த 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 ஊர்ல அந்த மனிதரோட பேர் முவாஃபக். அந்த மனிதத்தை கேட்கிறாங்க, ஒரு செருப்பு தைக்கக்கூடிய சாதாரண மனிதர் தான். அவங்கள்ட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த இமாம் சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றாங்க, நான் ஒரு சாதாரணமான செருப்பு தைக்கக்கூடிய மனிதன் தான், நான் எதுவும் செய்யல, எனக்கு ஹஜ்ஜுக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை, அதனால நான் காசு சேர்த்து வச்சிருந்தேன். என்னுடைய மனைவி மாசமா இருக்காங்க,
பக்கத்து வீட்டுல சமையல் செய்யறாங்க. அத வாசனைய கேட்டு எனக்கு இது செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்டப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் 3 நாளா சாப்பிடல, என் குழந்தைங்க பசினால் அழுது கொண்டு இருக்கிறார்கள், பசினால் வாடி போயிருக்கிறாங்க என்று சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ஏழ்மையா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நான் ஒரு வெளியில போயிட்டு இருந்தேன். அவங்க ஓரமா ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதையோட கறி துண்டை மட்டும் எடுத்து வந்து என் வீட்டுல நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எனக்கு ஹலாலு, உங்களுக்கு ஹராம அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. அதை கேட்டு அந்த அப்துல்லா இப்னு முபாரக் அந்த முவாஃபக் என்ன செய்யறாங்க, வேகமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அவங்க அஜுக்காக சேர்த்து வச்சிருந்த அந்த காசுல எடுத்து வந்து அந்த பெண்மணிகிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க, இது உங்க வீடு செலவுக்கு வச்சுக்கோங்க, சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த செய்த நற்குணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர் ஹஜ் செய்யவில்லை, ஆனால் ஹஜ் செய்ததை போன்று அவருடைய நன்மையை பட்டியல் எழுதிவிட்டார். அப்போ எந்த அளவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நற்குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் நற்குணத்தை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அண்டை வீட்டார் இடத்தில் நற்குணத்தையும் அன்பையும் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்கிற துஆவுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.